வெல்கம் டு ஸ்ருதி டிவி. இப்போ நம்ம இருக்கிறது சென்னையில் இருக்கிற காசி தியேட்டரில் நயன்தாரா நடிப்பில் வெளிவந்திருக்க மாயா படத்தோட பொதுமக்கள் கருத்தை கேட்கறதுக்காக வந்திருக்கோம். மூவி எப்படி? சூப்பர். யாரோட ஆக்டிங்? எல்லாரோட ஆக்டிங் நல்லா இருந்தது. மியூசிக், பேக்ரவுண்ட் ஸ்கோர் செம்மையாக இருந்தது. சூப்பராக இருந்துச்சு. யார் ஆக்டிங்? நயன்தாரா ஆக்டிங் நல்லா இருக்கு. சூப்பராக சூப்பர் சூப்பர் செம்மையா இருக்கு. வாசம் மூவி நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. செம்மையா இருந்தது. நல்லா இருக்கு. மூவி எப்படி? சூப்பர். நயன்தாரா நடிப்பு சூப்பரா இருந்துச்சு. படம் சூப்பர். படம் சூப்பர். சூப்பரா இருந்துச்சு. படம் சூப்பர். சவுண்ட் சூப்பர். படம் சூப்பர். சூப்பர். டயனா ஆக்ட் சூப்பர். படம் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. நைஸ் த்ரில்லிங். செம்ம பயமா இருந்துச்சு. த்ரில்லிங்கா படம் நல்லா இருக்கு. நல்லா த்ரில்லிங்காக சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்குண்ணா படம். படம் நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குண்ணா. நல்லா இருந்தது. த்ரில்லிங்காக இருந்தது. ஆசம் மூவி சமாரா இருக்கும். மூவி எப்படி? ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்தது. ரொம்ப நல்லா நயன்தாரா ஆக்டிங் நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸ். எல்லாமே மியூசிக் சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. மாசு கிட்டா இருக்கு. சூப்பராக இருக்கு. எக்ஸ்ட்ரீம்லி டிஃப்ரெண்ட், ஃபேண்டாஸ்டிக். படம் எப்படி? நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருக்கு. செம்மையாக இருக்குண்ணா. செம்ம ஹாரர்ண்ணா. படம் த்ரில்லாக இருக்கு. த்ரில்லிங்காக இருக்கு. படம் எப்படி இருக்கு? படம் சூப்பராக செம்ம த்ரில்லிங்காக இருக்கு. நயன்தாரா ஆக்டிங் நல்லா இருக்கு. பிச்சிட்டிங்கண்ணா. இதுக்கு விறுவிறுப்பு. நல்லா இருக்குண்ணா. படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. த்ரில்லாக இருக்கு. படம் எப்படி இருக்கு? சூப்பராக இருந்தது. படம் எப்படி? நல்லா இருந்துச்சு. நல்லா செம்மையா இருக்கு. நைஸ். நல்லா இருந்துச்சு. நயன்தாரா த்ரிஷா இல்லை நயன்தாரா நல்லா சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருக்குங்க. ஓகே ஃபைன். படம் எப்படி? நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. ஹாலிவுட் லெவலில் இருக்கு. நயன்தாரா அமேசிங். நைஸ் ஹரர் நைஸ். Yeah, it's very thrilling and good. எக்ஸலண்ட். நயன்தாரா கரெக்ட் நல்லா இருந்துச்சு. மியூசிக்லாம் எல்லாமே பயங்கரமா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. படம் நல்லா இருந்துச்சு. படம் டக்கராக இருந்துச்சு. நயன்தாரா ஆக்டிங் சூப்பர். சூப்பர். படம் சூப்பர். படம் ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கு. Thrill and super. இதுவரைக்கும் பொதுமக்களோட கருத்துக்களை கேட்டோம். மாயா படத்தோட ஸ்டோரி லைன் என்னன்னா, சென்னைக்கு பக்கத்தில் உள்ள மாயவனம் காட்டுக்குள்ளே இருக்க மனநல காப்பகத்தில் நடக்கிற சம்பவங்களை மையமாக வைத்து ஒரு படம் எடுத்திருக்காங்க. அந்த படத்தை தனியாக பார்க்குறவங்களுக்கு பணம் என்பதையும் சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, நயன்தாரா தன் காதல் கணவரை விட்டு பிரிந்து தன் தோழியுடன் வீட்டில் 1 வயது சிறுமியுடன் வாழ்கிறாங்க. அவங்க வறுமையை காரணமாக காட்டி அந்த படத்தை தனியாக பார்க்க போகிறாங்க. இந்த 2 சம்பவங்களும் எப்படி ஒன்றாகிறது என்றது தான் கதை. இந்த படத்துக்கு ரசிகர்களோட கருத்துப்படி 4 out of 5 ரேட்டிங் கொடுக்கலாம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். திஸ் இஸ் பை பை ஃப்ரம் சதீஷ்.